A very good morning students. A warm welcome to online class from Sheba Group of Schools. Let's move to the class. Today we can see the subject science. In science, what topic you can see? Hair. Okay, what is my hair, children? Yes, kaatru. Okay, now let us see the properties of hair. Hair is a natural resource. We can't live without it. It is present around us. It has no definite shape and color. Hair has weight and it occupies space. We can't see air, but it can be felt. Hair can flow everywhere. Hairன்றது காற்று எல்லாம் தெரியும். அது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஒன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். நம்ம காற்று என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதே மாதிரி காற்று இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், உயிர் வாழவே முடியாது. ஓகேவா, we can't live without hair. And it is present around us. நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு அதை பார்க்க தான் முடியும். நம்மளை சுற்றி ஹேர் இருந்து தான் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியாதனால என்ன பண்ண முடியும், உணர முடியும். நம்ம சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் போது ஃபீல் பண்ண முடியும் நம்மளால், இல்லையா? நெக்ஸ்ட், ஹேர் இஸ் வெயிட். ஹேருக்கு வெயிட்டும் இருக்குது, அதே மாதிரி ஸ்பேஸ் ஆக்கியபைஸ் இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்பேஸ் அதை ஆக்கியபை பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது. ஓகேவா? ஹேர் கேன் ஃப்ளோ எவ்ரிவேர். அதே மாதிரி ஹேர்னா ஆகும் எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய இது இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஏர் ஆக்கியபை ஸ்பேஸ். ஏர் ஆக்கியபை ஸ்பேஸ் அது என்ன அது பார்க்க போகிறோம். Materials require a tumbler, a bowl and water. Procedure: place a tumbler on the surface of the water kept in a bowl. Push the tumbler straight into the water. Now tilt it slightly and push into the water. Do you observe any differences? Say the bubbles come out of air. Let us see the experiment, children. Now we can see the experiment. We can take one bowl of water full of it. Okay, wow. Now we can take the tumbler. We can push the tumbler into the water. First you can see டம்ளரை லைட்டாக பொறுமையாக புஷ் பண்ணி உள்ளே டிப் பண்ணியாச்சு. ஓகேவா? லெட்டஸ் சி. எல்லோரும் பார்க்குறீங்களா? இப்போ என்ன வரும் பாரு, இப்போ நான் லைட்டாக கிளாஸ் எடுத்தேன்னா இட் கேன் பிகம் ஏ ஹேர் பபிள்ஸ். யூ கேன் சி இட், சில்ட்ரன். யூ கேன் சி சில்ட்ரன், ஹேர் பபிள்ஸ். இது இப்போ தான் நமக்கு என்ன, ஹேர் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை ஃபில் பண்ணுறோம், இல்லையா? இப்போ நமக்கு உள்ள ஹேர் இருக்கிறதுன்னு எப்படி ஃபீல் பண்ண முடியும், முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹேர் பபிள்ஸ் வருது பாருங்க. இதுதான் ஹேர். ஓகேவா? அந்த டம்ளரில் இருக்க ஹேர் உள்ளாகி வாட்டரை இது பபிள்ஸ் கொண்டு வரதுனால நாம் இட் கேன் ப்ரொடியூஸ் த ஹேர் பபிள்ஸ். கிளியர் சில்ட்ரன்? Let us see the next topic. Hot hair rises up. Hot hair rises up அப்படின்னா you can see the hot air balloon, children. Hot air balloon பார்த்துருக்கலாம். அது எப்படிமா பறக்குது? Let us see. Tie a balloon to the mouth of a bottle. ஒரு பாட்டில், ஒரு கண்ணாடி பாட்டிலில் என்ன பண்ணுங்க, பலூனை டைப் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நீங்கள் அந்த பாட்டிலை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், அந்த பாட்டில் சுடு தண்ணி சூடு வந்து பாட்டிலில் ஹீட் ஆகும். அந்த பாட்டில் ஹீட் ஆகணும்னா பாட்டிலில் வந்து என்ன ஆகும், ஹாட் ஹேர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹேர் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த பலூனை போய் ஃபில் ஆகி அந்த பலூன் என்ன ஆகும், ரைஸ் ஆகும், இல்லையா? அதுதான் ஹாட் ஏர் பலூன்னு நம்ம பறக்கிறதுக்கு. ஏன்னா பலூனு கீழே பெரிய கேஸ் மாதிரி பற்ற வைப்பாங்க, இல்லையா? அந்த நெருப்பு வரும். அப்போ அந்த நெருப்பு வரும்போது அந்த அதில் வந்து ஹாட் ஹேர் ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த பலூன் என்ன ஆகுது, ஹைட்டில் ரைஸஸ் ஆகுது, பறக்குது, இல்லையா? மேலே. அதுதான் எக்ஸ்பிரிமெண்ட். ஹாட் ஹேர் ரைஸஸ் அப். நம்ம ஹாட் சூடான ஹேர் வந்து எப்படி என்ன பண்ணுது, நம்மளை ரைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு see hair as weight. ஹேர் எப்படி வெயிட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னா, you can take 2 balloons, fill in 1 balloon air and keep the balloon other is it. Make a measuring tool using a stick and tie the balloons on both the ends as shown in the pictures. Which balloon comes down and why? To find, let us see the experiment. Let us see, children. ஹேர் வந்து 2 பலூனும் ஹேராக சேமாக இருக்குது. ஸோ வெயிட் எப்படி இருக்குது, சேம் வெயிட்டாக இருக்குது, இல்லையா? Let us see how to reduce the one of the hair. Let us see, children. I was release the hair from this balloon. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 பலூனும் ஹேர் வெயிட் சேம் ஆகுது. இப்போ இந்த பலூன் வந்து மிஸ் என்ன பண்ணிட்டேன், ஹேர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டேன். Now the balloon will be the, பாருங்கள் எந்த பக்கம் வெயிட்ஸ் ஆகுது, இந்த பக்கம். ஸோ அப்போ இந்த பலூன் பக்கம் தான் என்ன இருக்குது, அதிக வெயிட் இருக்குது, இல்லையா? இந்த பக்கம் பலூன் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால பலூன் எந்த பக்கமாக ஸ்டிக்கஸ் ஆகுது, இந்த பக்கம். ஸோ ஹேர் ஆஸ் வெயிட். டு அண்டர்ஸ்டாண்ட் children ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேர். ஹேருக்கு என்ன கிடையாது, ஷேப் கிடையாது, டெஃபினட் ஷேப் கிடையாது, கலர் கிடையாது. ஆனால் அதுக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸ், ஆக்கியபை ஸ்பேஸ் இருக்குது. ஹாட் ஹேர்னால் என்ன நம்ம பார்த்தோம், ஹாட் ஹேர் என்ன பண்ண ரைசஸ் பண்ணோம், ஹேர் அஸ் வெயிட்ன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம், இல்லையா? டு யூ கிளியர் children? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் ஹேர் மூவ்ஸ் அண்ட் புஷஸ் திங்ஸ். எப்படி வந்து ஹேர் மூவ் ஆகுது, அதோட புஷஸ் திங்ஸ் எப்படி அப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். Light an incense stick in the corner of the classroom and observe. The smoke of the incense stick moves everywhere. The hair pushes the smoke. See the clouds in the sky that moves everywhere. Clouds move because of the movement of hair. Electricity generated from wind with the help of the windmills. அது incense stick means ஊதுவத்தி, இல்லையா? நம்ம வீட்டில் கூட நம்ம ஊதுவத்தி ஒரு ரூமில் நம்ம கொளுத்தி வச்சோன்னா அதனோட ஃப்ரேக்ரன்ஸ் வாசனை எப்படி இருக்கும்,
ஃபுல்லாக ஸ்மோக் வீடு ஃபுல்லாக பரவும். எப்படி பரவுதுமா? அதுதான் ஹேர். நம்ம காற்று எந்த திசையெல்லாம் போதோ அதோட ஸ்மெல்லு என்ன பண்ணும், அந்த திசைக்கு கொண்டு போகும். அப்போ அந்த காற்றோட திசை எந்த பக்கம்லாம் போதோ அந்த பக்கம் என்ன ஆகும், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும்ன்றாங்க. அது மாதிரி க்ளவுட்ஸ் நீங்கள் மேலே கூட ஊற்று பார்த்துருந்தாலும் காற்று எந்த பக்கம் எந்த திசையை பார்த்து அடிக்குதோ அந்த பக்கமாக தான் அந்த க்ளவுட்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஆட் சி எலக்ட்ரிசிட்டி விண்டு மூலயமா நமக்கு விண்மில்ஸ் மூலயமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. இது எப்படி மூலயமா? காற்று அடிக்கிறது மூலயமா அந்த விண்மில் சுற்றி அந்த காற்றுலேருந்து நமக்கு கரண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் see the experiment children. See children, this is the incense sticks, ஊதவத்தி இல்லையா? நீங்கள் வீட்டில் எல்லோரும் கொளுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பான் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ மிஸ் இதை இப்போ கொளுத்திட்டேனா, இப்போ இதில் வந்து பாருங்கள் ஸ்மோக் வருதா? யூ கேன் see ஸ்மோக் தெரியுதா? அது பாருங்கள் எப்படி போகுது. காற்று எந்த திசையை போகுதோ அந்த திசையை நோக்கி தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் கூட போகும். யூ கேன் see children, let us understand. பாருங்கள், மிஸ் எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் அது அந்த பக்கம் தான் என்ன ஆகும், ஸ்மோக் போகுது. Next topic is air exerts pressure. Air exerts pressure means when you drink juice, fresh juice, you suck it through straw. We do this with the help of air. How does a straw work, ma? Mix a few drops of ink in a half of a glass water. Place a transparent straw inside the glass containing colored water. Then place your finger on the top of the straw and pull the straw out of the liquid. What happened? Yes, then remove your finger from the straw. While your finger covers top of the straw, the liquid remains in the straw. When you remove the finger, the water flows out. When you keep your finger on the straw, you are lessening the pressure of air over the straw. The greater pressure of air under the straw can hold the liquid inside the straw. நம்ம straw யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம்ல, எப்படி நமக்கு வருது? அப்படியே வச்சோன்னே ஜூஸ் ஸ்ட்ராவில் ஏறிடுதா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வாயிலேருந்து ஹேரை கொடுத்து அது என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறோம். ஸோ அப்போ தான் ஜூஸ் என்ன ஆகுது, ஹேர் மூலயமா ஸ்ட்ராவில் ஏறுது. இப்போ நம்ம வாய் எடுத்துகிட்டு அந்த லேப்பை மூடிட்டோன்னா அந்த நம்ம எடுத்த ஜூஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா அது நம்ம ஹேர் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போது அந்த ஸ்ட்ராலே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டோன்னா என்ன ஆகிடும், மறுபடியும் ஜூஸ் இறங்கி அந்த பவுல்லையோ கிளாஸ்லையோ பாட்டிலையோ போயிடும் இல்லையா? தட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த ஏர் எக்ஸர்ட் ப்ரெஷர். கிளியர் சில்ட்ரன்? Next topic is breathing. What is my breathing children? Breathing என்னம்மா? Yes, நம்ம சுவாசிக்கிறது. சரி, நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்? That is the inhalation and exhalation. Do you know about the breathing? Let us do and discuss. Keep your fingers near your nose and breathe. Do you feel hair on your fingers? நம்ம என்ன பண்ணோம், நம்ம நோஸ் கிட்ட வச்சுட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம ஹேர் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன தெரியும், நம்ம அந்த ஹேரை ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஃபிங்கரில் வச்சு. நெக்ஸ்ட் ட்ரை டு கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் ப்ரீத் இன் எ டைம். நம்ம அதே மாதிரி நம்ம 1 மினிட்க்கு எத்தனை ப்ரீத் பண்ணுறோன்றதை கவுண்ட் பண்ணலாம். நவ் ஜம்ப் 6 to 7 minutes if your breathing rate the same as it faster. நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக அப்போ நம்ம ப்ரீத் பண்ணுவோம். ரன் 100 meters and stop, observe breathing. நம்ம நார்மலாக நடந்து போகிறதுக்கும் ஒரு 100 meters ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நின்னோன்னா நம்மளோட ப்ரீத்திங் எப்படி இருக்குமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா. சரி, let us see. All living things need air for the survival. Plants breathe through leaves and fish breathe through gills. Human breathe in and breathe out through lungs. நம்ம எல்லா லிவிங் திங்ஸுமே நீட் ஹேர் இல்லையா? ஹேர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், லிவிங் திங்ஸால் உயிர் வாழவே முடியாது. ஸோ பிளான்ட்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணுறதுனா லீவ்ஸ், பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரோ லீவ்ஸ். அண்ட் தென் ஃபிஷ் ப்ரீத் த்ரோ கில்ஸ் மூலிமா அது ஃபிஷ் ப்ரீத் பண்ணுது. அண்ட் ஹியூமன்ஸ் ப்ரீத் இன் அண்ட் அவுட் த்ரோ லங்ஸ். நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், ஹியூமன்ஸ் லங்ஸ் மூலயமா நம்ம இன் அண்ட் அவுட் ப்ரீத் பண்ணுறோம். Inhalation is the process of taking the air inside and exhalation is the process of releasing the air outside. This cyclic process of inhalation and exhalation is called breathing. Inhalation na adoda enna process na nammaloda hair இன்சைட் பண்ணிக்கும், அதாவது நம்ம இழுக்கிற ஹேர் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ஹாலேஷன். எக்ஸ்ஹாலேஷன் மீன்ஸ் நம்மளோட ஹேரை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஹாலேஷன் மீன்ஸ் இன்சைட் நம்ம எடுக்கிறது, எக்ஸ்ஹாலேஷன் மீன்ஸ் ஹேரை ரிலீஸ் பண்ணுறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரீத்திங். ஓகேவா? ப்ரீத்திங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன். We take oxygen and release carbon dioxide gas while breathing. Okay children, when we breathe in, our chest rises up and we breathe out and lowers down. நம்மளோட செஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம செஸ்ட்னா ரைஸ் பண்ண நம்ம ப்ரீத் பண்ணும்போது ரைஸ் ஆகும் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் டவுன் ஆகும். அதை நீ கை வச்சு நீ மூச்சு விடும்போது உனக்கு என்ன பண்ண முடியும்னால ஃபீல் பண்ணவே முடியும். ஓகேவா? லெட் us see the moving hair. Moving air is called wind. It moves across the surface of the earth based on the speed of air. Wind can be classified as breeze, storm and gale. ஓகேவா? மூவிங் ஹேர்னா என்னன்னா,
நம்மளுடைய அதான் விண்ட் காற்று இல்லையா, நம்ம காற்று எந்த திசைக்கு போகுது அப்படின்றத அது விண்ட் சொல்லுவாங்க. இட் மூவ்ஸ் அக்ராஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர். தென் பேஸ் ஆன் ஸ்பீட் ஆஃப் ஏர், அந்த ஹேரோட ஸ்பீடை வச்சு நம்ம என்னென்ன சொல்கிறாங்கன்னா விண்ட் எத்தனை டைம்ஸ் இருக்கும், ப்ரீஸ், ஸ்டார்ம் அண்ட் கேல் இருக்குது. ஓகேவா, ப்ரீஸ், ஸ்டார்ம் அண்ட் கிரேஸ். இப்போ ப்ரீஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ்னால் ப்ரீஸ், ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்னால் என்னென்னு பாரு. A gentle wind called breeze, sea breeze and land breeze are the 2 types of breeze. அதாவது gentle wind நார்மலாக அடிக்கிற காற்று தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, breeze சொல்லுவாங்க. breeze எத்தனை டைப்ஸ் இருக்கான், 2 டைப்ஸ் இருக்குது, sea breeze and land breeze. Okay, let us see the sea breeze. The breeze that blows from the sea towards the land during daytime is known as sea breeze. As the warm air from the land rises up and the cold air from the sea occupies the space over the land, that is the sea breeze. And let us see the land breeze means the breeze that blows from the land towards the sea during night time is called the land breeze. The warm air from the rises up and the so cold air from the land moves towards the sea. Let us see the picture, children. This is the sea breeze, children. Let us see the breeze that blows from the sea towards the land during daytime. Daytime la. So this is the sea breeze as a warm air. Okay va, warm air என்ன ஆகுது, warm air from the land rises up and the cold air from the sea occupy the space over the land. So this is the sea breeze. Okay, let us see the land breeze, children. Land breeze is the breeze that flows from the land towards during the night time is the land breeze. So the warm air from the sea rises up and the cold air from the land moves towards the sea. So this is the land breeze. Next topic is storm. Storm means என்னதுமா, yes, புயல். The strong wind is called storm. Sometimes storm can uproot trees and can destroy the crops. அதாவது புயல், அதாவது மழை பெய்யும் காற்று வேகமாக அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சூறாவளி காற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம இப்போ கூட பார்த்தோம், வரதா புயல்லாம் பார்த்து காற்று அப்படியே அடிச்சுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ம் சொல்கிறாங்க. அதோட விண்டு ஸ்ட்ராங்காக அடிக்கும் போது என்ன ஆகிடும், மரம் வேரோடு விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிராப்ஸ், அது விளைநிலங்கள் எல்லாமே என்ன ஆகிடும், அடிஞ்சிடும் இல்லையா, அந்த காற்று அடிக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு அழிஞ்சு போயிடுது. ஸோ தட் இஸ் எ ஸ்டார்ம். Next one is gale. A very strong wind is called gale. Gale is stronger than storm. It damages trees and building a lot. அதாவது ஸ்டார்மை விட கேல் ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக. அது எப்படின்னா, நம்ம ஸ்டார்ம் நார்மலாக வர ஸ்டார்ம் வந்து புயல் வந்து ஒரு மரத்தையோ இல்லை இந்த கிராப்ஸ் மட்டும்தான் அழிஞ்சுப்போம். ஆனால் அந்த கேல் வந்து அதை விட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பில்டிங்கே கூட உடையிற அளவுக்கு அதோட காற்று எப்படி இருக்குமா, ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஓகேவா, clear children? One second, equal children. What are the, you can read in the lesson? Yes, properties of air. Then your air occupies space and hot air rises up. Air is weight. Then air moves and pushes the things. Then air exerts pressure. And you can read about breathing, inhalation and exhalation. And moving air. What is the moving air you have to differ from? Yes, breeze. Breeze, what are the two types? Sea breeze and land breeze. And what are the another air? Storm and gale. Let us see the book exercise, page number 102, and then Roman letter 1, fill in the blanks using given words. Okay, what are the words given, ma? Air, weight, rises, lungs, inhale. Now you have to read the question and choose the answer. Okay, number 1, air as dash. What, ma? What is the correct answer? Yes, weight. Air as weight. Number 2, things need dash for burning. Number burn பண்றதுக்கு என்ன தேவை? Yes, air. So things need air for burning. Number 3, the process by which we breathe in air is known as dash. In other breathe, நம்ம in பண்றோம் இல்லையா, we breathe in air. அப்போ so what is the process? Yes, inhale. The process by which we breathe in air is known as inhale. Number 4th one, the organ that helps us to breathe is dash. நம்ம எந்த organ யூஸ் பண்ணுவோம் breathe பண்ணா? Yes, lungs. The organ that helps us to breathe is lungs. Number 5th one, when we breathe in air, the chest dash up. நம்ம air breathe பண்ணும்போது நம்ம chest என்ன ஆகும் சொல்லிருக்கோம் மிஸ்? Yes, rises. So when we breathe in air, the chest rises up. And then second one letter, write T if true and F it false. Okay, write true or false. First you have to read the question. Number 1, air is nowhere. Air எங்குமே இல்லைன்னு சொல்றாங்க. So we can write the answer false. Number 2, air fills the empty space. அதாவது empty space நம்ம air fill ஆகும்னு சொல்றாங்க. Yes, it's a true. Number 3, clouds move because of the movement of air. Clouds எப்படி மூவ் ஆகுது? Yes, airனால தான் clouds மூவ் ஆகுது. So clouds move because of the movement of air. Yes, true. Number 4th one, a very strong wind is called gale. Yes, very normal strong na it's a storm, but very strong na it's a gale. So can write the answer true.
Number fifth one, we release oxygen during breathing. Yes, no, we release only carbon dioxide. So you can write the answer false. Okay students, everyone understood this lesson? Okay, thank you students, have a nice day.